எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புதன்கிழமையே வந்து பாத்தீங்கன்னா பந்தல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. திருவிழா டைம்னாலே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும் எனக்கு. லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதோட மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். திருவிழா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமைக்கு காலையில காப்பு கட்டிட்டு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பூஜை இருந்துச்சு. விளக்கு பூஜையில கலந்துட்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு வந்து ஆரத்திலாம் காமிச்சாங்க. அதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்தோட லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க சாமி அந்த ஃபேஸோட. அதையும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு கோவில்ல வந்து பாட்டு கச்சேரி இருந்துச்சு. அந்த பாட்டு கச்சேரியிலயும் போயிட்டு சாமி பாட்டுலாம் ஒரு 10 பாட்டு கிட்ட உட்காந்து கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். அவரை சுற்றி நேரம் 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 அன்னதான கோயில்ல சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து பொங்கல் வைப்போம். எப்பயுமே நாங்க பொங்கல் வைப்போம். ஸோ அதனால பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. பொங்கலும் நல்லபடியா பொங்கி பிரசாதத்தை நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம். எதுக்காக மறுபடியும் கோயிலுக்கு போனோம்னா சாமி ஊர்வலம் போக ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ சாமியை போயிட்டு சாமி கூப்பிட்டு வந்தலான்னு கீழே இறங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.